நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாமா? இனியதாய் எந்தன் இனிய தாயாய் என் உடல் உயிர் அனைத்திலும் நிரம்பி உறுதியாய் பாய்ந்து மலராய் மலர்ந்து காதலாய் ததும்பிக் கொண்டிருக்கும் வையம் தோன்றும் முன்னே முன் தோன்றி முதன்மையாய் நிற்கும் எம் மூலமொழி என் இனிய தாய் தமிழே உன்னை வாழ்த்தியவனாக. இந்த அருமையான நிகழ்விற்கு வந்து கொண்டிருக்கும் வர இருக்கும் அனைத்து நட்புள்ளங்களுக்கும் வணக்கங்களும் வாழ்த்துகளும். இதை கூறிக்கொண்டவனாக ஆரம்பம் செய்கிறேன். குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்ற கூற்றுக்கிணங்க முதலில் இறை வணக்கம் பாட குழந்தைகள் தீபிகா, யமுனா, அகல்யா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். என் பெயர் பா யமுனா. என் பெயர் ஆதித்யா. என் பெயர் பூ அகல்யா. பாரதியார் பாடி உன்னை சரணடைந்தேன் தேசம் மாறி கேட்டதை நீக்கிடுவாய் கேட்ட வரம் தருவாய் தேடி உன்னை சரணடைந்தேன் தேசம் மாறி கேட்டதனை கேட்ட வரம் தருவாய் பாடி உன்னை சரணடைந்தேன் பாசமெல்லாம் கலைப்பாய் கோடி செய்திடுவாய் குறையெல்லாம் தீர்ப்பாய் பாடி உன்னை சரணடைந்து பாசமெல்லாம் கலைவாய் கோடி நலம் செய்து எல்லாம் தீர்ப்பாய் எப்பொழுதும் கவலையிலே வாழ்வேன் எப்பொழுதும் கவலையிலே வாழ்வேன் தேடி உன்னை சரணடைந்தேன் தேசமுக்கு மாறி கேட்டதனை கேட்ட வரம் தருவாய் பாடி பக்தியுடன் போற்றினார் பயமனைத்தும் தீரும் சக்தி என்ற நேரமெல்லாம் தமிழ் கவிதை பாடி பக்தியுடன் போற்றினார் பயமனைத்தும் தீரும் ஆதாரம் சக்தி என்ற அருமறைகள் கூறும் யாதாரம் தொழில் புரியும் யாரும் அவர் தொழிலார் ஆதாரம் சக்தி என்ற அருமறைகள் கூறும் யாதாரம் தொழில் புரியும் யாரும் அவர் தொழிலார் துன்பமே இயற்கையிடம் சொல்லை மறந்திடுவோம் இன்பமே வேண்டிடுவோம் யாரும் அவர் தருவார் துன்பமே இயற்கையிடம் சொல்லை மறந்திடுவோம் இன்பமே வேண்டிடுவோம் யாரும் அவர் தருவார் நம்பினால் கெடுவதில்லை நாட்டு மறை தீர்ப்பு அம்பிகையை சண்முகித்தால் அதிக வரம் பெறலாம் நம்பினால் கெடுவதில்லை நாட்டு மறை தீர்ப்பு அம்பிகையை சண்முகித்தால் அதிக வரம் பெறலாம் தேடி உன்னை சரணடைந்தேன் தேசமுக்கு மாறி கேட்டதனை நீக்கிடுவாய் கேட்ட வரம் பெறுவாய் நன்றி. நன்றிமா, நன்றி நன்றி. ஆரம்பமே மிகவும் அமர்க்களம். வேண்டுதல்கள் அனைத்தும் இறைவனின் மூலமும் இயற்கையின் மூலமும் நிறைவேற்றட்டும் என்று கேட்டவனாக. அடுத்து வரவேற்புரை வழங்க செல்வி கவிதா அவர்கள். வேற எந்த கழகங்களிலும் இயக்கங்களிலும் காண முடியாத ஒரு வழிமுறையை தமிழ் கலை கழகத்தில் காணலாம். வழக்கமாக மரம்தான் பூ பூக்கும், காய் காய்க்கும், கனி தரும். ஆனால் இங்கே பூக்களும் கூட காய் கனி தரும். அந்த வகையிலே செல்வி கவிதா அவர்கள் தமிழ் கலை கழகம் மூலம் பயிற்சி பெற்றவர். இவர் கோவை மண்டலத்தின் தலைவராக இருக்கிறார். செல்வி கவிதா அவர்களை வரவேற்புரை வழங்க அன்போடு அழைக்கிறேன். வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தமிழ் கலைக்கழகத்தின் அருமையான 6ஆம் ஆண்டு விழா அதில் முத்தான முப்பெரும் விழா கொண்டாடப்படுகிறது. என்றும் மங்காத மொழி என்று சங்கே முழங்கு என்று தமிழுக்கு முதல்வர் வைப்பு, அவையோருக்கு எனது 2ஆம் வரவேற்பு. அனைவருக்கும் முதல் வணக்கம். இங்கு தலைமை தாங்கியுள்ள தமிழ் கலைக்கழக தலைவர் திரு பரத் சுந்தர் ஐயா அவர்களையும், தமிழ் கலைக்கழக நிறுவனர் இறைவணக்கம் பாடிய தீபிகா, யமுனா, அகல்யா அவர்களையும், தலைமையுரையாற்ற திருமதி பெல்டெக் அருள்மொழி அம்மா தமிழ் கலைக்கழகத்தின் ஆலோசகர் அவர்களையும், வாழ்த்துரை வழங்க இருக்கும் திருமதி நாகவல்லி அம்மா தமிழ் கலைக்கழகத்தின் தலைவர் மதுரை மாவட்டம் அவர்களையும் வருக என வரவேற்கிறோம். இங்கு இன்றைய விழாவில் சிறப்பு பேச்சாளராக வந்துள்ள
திரு சுபவி என்கின்ற சுப வீரபாண்டியன் ஐயா அவர்களையும், இவர் அறிவியல் உலகம் இலக்கிய வளம் என்ற தலைப்பில் பேசவுள்ளார். அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். சிறப்பு அழைப்பாளரை அறிமுகம் செய்வதற்காக செல்வன் பிரவீன்குமார் அவர்கள், தமிழ் கலைக்கழகம் சேலம் மாவட்ட தலைவர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். சிறப்பாக விருது பெறுபவர்களாக MP மயிலாடுதுறை மாவட்டம் திரு ராமலிங்கம் ஐயா அவர்களையும், MLA பல்லாவரம் திரு கருணாநிதி ஐயா அவர்களையும், கலெக்டர் மயிலாடுதுறை மாவட்டம் திருமதி லலிதாராஜ் அம்மா அவர்களையும், CMO மயிலாடுதுறை மாவட்டம் டாக்டர் திரு ராஜசேகர் ஐயா அவர்களையும், அரிமா சங்கம் மயிலாடுதுறை மாவட்டம் திரு சோமேஸ்வரர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். அடுத்தாக நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பதற்காக திரு நெல்லை இசையன்பன் ஐயா, தமிழ் கலைக்கழக திருநெல்வேலி மாவட்ட தலைவர் ஐயா அவர்களையும், நன்றி உரை வழங்க காத்துள்ள திரு அருண்குமார், தமிழ் கலைக்கழக தலைவர் மயிலாடுதுறை செயற்குழு உறுப்பினர் அவர்களையும் வருக என வரவேற்கின்றேன். அதே போல் இதைய கடைசியாக தமிழில் நாட்டுப்பெண் பாட உள்ள திருமதி ஓவியா செல்வி கலைமுகுல் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். அழைப்பில் மகிழும் தமிழ் கலைக்கழகத்தின் கிளை விருதுகளாக மாவட்ட தலைவர்களான திரு மோகன்ராஜ் ஐயா அவர்களையும், திரு பாஸ்கர் அவர்களையும், திரு சக்திவேல் ஐயா அவர்களையும், திரு அரவிந்த்ராஜ் அவர்களையும், செல்வன் பிரவீன்குமார் அவர்களையும், செல்வன் அருண்குமார் அவர்களையும், திரு மணிவண்ணன் அவர்களையும், திருமதி கிருஷ்ணகுமாரி அம்மா அவர்களையும், திருமதி நாகவல்லி அம்மா அவர்களையும், திருமதி பார்வதி அம்மா அவர்களையும், திருமதி கோமதி அம்மா அவர்களையும், செல்வி கவிதாகிய நானும், செல்வி சபிதா பானு அவர்களையும், திருமதி கௌரி அவர்களையும், திருமதி ரேவதி அவர்களையும், உங்களில் ஒரு தமிழினியாய் வருக வருக என அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன். நன்றி நன்றி, மிக்க நன்றி. வரவேற்புரை சரவெடி போல் அமைந்தது. மிக்க நன்றி.